அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சிவா அம்மு நாடக அமைப்பாளர் பேசுறேன். இன்னைக்கு வைகாசி மாசம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், எஸ்வி நகரம் அடுத்த மைனந்தல், ஆரணி தனம் நாடக மன்றம், ஆரணி அடுத்த கல்பூண்டி, வள்ளி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேல் எடையாளம், திருவலம் அசோக் நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த மணியம்பட்டு அருந்ததியர் பாளையம், ஜெயலட்சுமி நாடக மன்றம், பாலாஜா அடுத்த வள்ளுவம்பாக்கம், துளசி நாடக மன்றம், திருமணி அடுத்த வெங்கடேசன் பட்டி, நவீனா நாடக மன்றம், முள்ளன்றம் அடுத்த எம்பி தாங்கல், சபரி நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த குன்னம், நந்தினி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த ஐயங்கார் குளம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், மாத்தூர் விழுப்புரம் அடுத்த புலிவண்டி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம், பத்மா நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த ஒட்டப்பாளையம், ஜீவா நாடக மன்றம், மேல்மருவத்தூர் அடுத்த இரும்பேடு, பரணி நாடக மன்றம், தீவனூர் அடுத்த அவையார் குப்பம், சிவஸ்ரீ நாடக மன்றம், கலவை அடுத்த டி புதூர், துர்காதேவி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நெமிலி அடுத்த பானாவரம், சர்வசக்தி நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த நந்திமங்கலம், பூவரசன் நாடக மன்றம், படவேடு அடுத்த சந்தவாசல் புதூர், எம் சத்யா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மூடூர், சக்தி கணபதி நாடக மன்றம், குன்னத்தூர் அடுத்த பட்டாங்குளம், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், ஆரணி அடுத்த சோமந்தாங்கல், அபிராமி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேல் நெல்லிமலை, முத்துமாரியம்மன் நாடக மன்றம், ஆரணி அடுத்த மெய்யூர், சிவாஜி 2 நாடக மன்றம், ஆரணி அடுத்த தச்சூர் ஹாஸ்பிட்டல் அந்த லைன்ல, ஜெயம் நாடக மன்றம், ஆரணி அடுத்த பாளைய ஏகாம்பர நல்லூர், குரு நாடக மன்றம், ஊசூர் அடுத்த பொய்கை புத்தூர், சுமதி நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த ஆயிலம் கத்திவாடி பக்கத்துல இருக்கு, கலைவாணி நாடக மன்றம், சேட்பட்டு அடுத்த கொழப்பலூர், காஞ்சி கௌரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா கலம்பூர் அடுத்த கன்னிகாபுரம், சிவசக்தி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த எறும்பூர், சுந்தர் நாடக மன்றம், லாலாப்பேட்டை அடுத்த நாமக்குளம் மோட்டூர், ஆர்த்தி நாடக மன்றம். இன்னைக்கு ஒரத்தி லைன்ல நாடகம் இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு அங்க நாடகம் இல்ல. உளுந்தூர் பேட்டை பக்கத்துல ஆரியநத்தம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆர்த்தி நாடக மன்றத்துக்கு நாடகம். இன்னைக்கு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். சக்தி இன்னைக்குதான் நாடகம் இல்ல, மாங்குப்பம் சக்தி நாடக மன்றம், ரத்னகிரி ஆற்காடு ரத்னகிரி பக்கத்துல மாங்குப்பம் அப்படிங்கிற ஊர்ல இன்னைக்கு சக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம். இன்னைக்கு இத்தனை டீமுங்களுக்கு நாடகம் இருக்கு, இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால நிறைய நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி எல்லா டீமுக்குமே நாடகம் இருக்கு. நாளைக்கும் நாளன்னைக்கும் அப்படியே தொடர்ந்து எல்லா மன்றங்களுக்குமே நாடகம் வந்துட்டே இருக்கும். நாடக கலை ரசிகர்கள் சீக்கிரமா தான் நாடகம் அக்கா பதிவு போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நாங்களும் காலையில ஒரு 9-9:30 வருவேன். அந்த டைம் வந்ததுல இருந்தே கரெக்டா இருக்கும். ஒரு ஊரா வருவாங்க. நடிகர்களுக்குலாம் நீங்க நான் இத்தனை ஊர் உங்களுக்கு படிச்சு சொல்ற மாதிரி எல்லா டீமுங்களுக்குமே நீங்க இன்னைக்கு இந்த ஊர் போகணும். ஏன்னா ஒரே ஊர் பேர்ல வேற வேற இடத்துல இருக்கும். இப்ப ஆர்ப்பாக்கம்ன்றது நம்ம போலூர் மங்கலம் பக்கத்துல ஒரு ஆர்ப்பாக்கம் இருக்கும், காஞ்சிபுரம் பக்கத்துல ஒரு ஆர்ப்பாக்கம் இருக்கும். தவறுதெல்லாம் வெறும் ஆர்ப்பாக்கம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அந்த காஞ்சிபுரம் வழியை பார்க்காம நேரா அந்த பக்கம் போலூர் லைன்ல வந்துட்டாங்கன்னா ரொம்ப டைம் ஆயிடும், தவறாயிடும். அதனால ஒரு மன்றத்துக்கும் காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சு போன் பண்ணி நாங்க ஒரு 2 பேர் தான் சொல்லுவோம் டீமுக்கு, மீதி பேருக்கு அவங்க சொல்லிடுவாங்க. ஆனா அந்த 2 பேருக்கு வழியை சொல்லி இன்னைக்கு இந்த ஊரு இந்த கதையை போடணும், இந்த இடத்துக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும், நம்ம ஒன்னொன்னும் சொல்லி முடிக்கவே எனக்கு காலைல 10:30 மணி வரைக்கும் ஆயிடும். அதுக்கடுத்து வர ஊர் மக்கள் கிட்ட நான் பேசணும். இப்போ ஒரே டைம்ல 4-5 ஊர் வராங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒருத்தர்கிட்ட மட்டும் நம்ம பேசினா மத்தவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால அந்த 4 ஊர்கிட்டயுமே நம்ம கவர் பண்ணி பேசணும். இப்போ 2 ஊர் இருக்காங்க, போலூர் பக்கத்துல இருந்து திரிசூர்ல இருந்து அண்ணனுங்க வந்திருக்காங்க. அப்புறம் நம்ம காட்பாடி சித்தூர் லைன்ல இருந்து சித்தூர் 3வது கேட்டு அங்க இருந்தும் அண்ணனுங்க 2 ஊர்காரங்க இப்ப இருக்கிறாங்க. 2 பேருமே இப்ப நாடகம் புக் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம இதை பேச முடியும். வந்ததுமே அண்ணா நான் பதிவு போடணும், எனக்காக எங்களுடைய தமிழ்நாட்டு மக்கள் கலை ரசிகர்கள் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க வாங்கினா அப்படின்னு சொல்ற முடியாதுல்ல. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு வேலை இருக்கும். இப்ப அண்ணனுங்களுக்கு எல்லாம் ஏதோ ஒரு கமிட்மெண்ட், அவங்க வேலையை விட்டுட்டு 1 மணி நேரம் நாடகம் புக் பண்ணிட்டு வரேன்னு வந்திருப்பாங்க. அது மாதிரிலாம் என்னுடைய சூழ்நிலைகள் இருக்கு. ஒரு ரெக்வஸ்ட் கேட்டுட்டு பதிவு போடலாம்னா அப்படின்னு சொல்லிட்டுதான் எனக்கு பதிவு போட்டிருக்கேன்.
அதனால அக்கா தாமதமா பதிவு போட்டாலும் வாய்ஸ் பதிவா போட்டாலும் உங்களுக்காக தான் போடுறேன். கொஞ்சம் தாமதமானா அக்காவை மன்னிச்சிருங்க. எப்பவுமே உங்க அம்மா அக்காவுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். நாடக கலைக்கு நீங்க தான் தொடர்ந்து வாய்ப்பும் ஆதரவும் கொடுக்கணும். கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.